ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வார்த்தையும் வாழ்க்கையும் 36வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே போன செய்தியில பார்த்தோம், ஆண்டவர் வருகையிலே நியாயாதிபதியாய் வருகிறார், வந்து என்ன செய்கிறார் என்று 3 காரியத்தை பார்த்தோம். இந்த நாள்ல அடுத்த 3 பகுதியை நம்ம பார்க்கலாம், வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 36 வசனம் வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கடைசியா 36வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது 3 காரியத்தை இந்த வசனத்தில் சொல்லுகிறார். இந்த பூலோகத்துல வாழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை அல்லது செய்ய வேண்டிய கட்டளை என்று எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்துல வாசிக்க கேட்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 7வது வசனத்தை பார்ப்போமானால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய மனநிலை என்ன? தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமான செய்கையில நான் இந்த பூலோகத்தில் செய்கிறவனாய் காணப்பட்டேனால் தேவன் என்னை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், எனக்கு ஏற்ற பலனை தருகிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த பகுதியில் சொல்லி. அதே போல பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர்களுக்கு முகத்துக்கு முன்பாக சொல்லுகிறது. பிரதிபலனை தேவன் தருகிறார். எங்க தருகிறார்? பரலோகத்துல நமக்கு தருகிறார். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரியைக்கு தக்க பலன் இருக்கணும். நம்ம செய்யறது தேவனுக்கு பிரியமான கிரியையா என்பதை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மத்த 25:36 சொல்றது, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று 3 காரியத்தை இந்த பகுதியில் தேவன் நம்ம செய்ய வேண்டிய கடமை அல்லது கட்டளை என்பதை காட்டுகிறார். நான் பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் பூலோகத்திலே தேவன் விரும்புகிற செயல்களை நான் செய்தால்தான் நற்கிரியைகளை நான் செய்கிறவனாய் இருக்கிறேன். இல்லை என்றால் தேவன் என் கிரியைக்கு தக்க பலனை தருகிறவராய் இருக்கிறார். அநீதியான கிரியையை நான் நடப்பிப்பேனால் அதுக்கேற்ற தண்டனை எனக்கு பரலோகத்தில் கொடுக்கப்படும். நற்கிரியைகளை செய்து தேவன் வைத்து சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் நான் பூலோகத்தில் கடைபிடிப்பேன். ஆனால் இதுல 3 காரியம். வஸ்திரம், பிள்ளைகளுக்கு சிறுசா போன வஸ்திரம், கிளியாத வஸ்திரம் நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே அப்படிதான் இருக்கும். இப்ப என்கிட்ட ஷர்ட் பாத்தீங்கன்னா கிளியாத ஷர்ட் நிறைய இருக்கும். ஒரு சிலதை யூஸ் பண்றதுக்கு நமக்கு மனசு இருக்காது. இதெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுடைய ட்ரெஸ் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். புதுசு வாங்கி கொடுக்க முடிஞ்சா புதுசு வாங்கி கொடுங்க. இல்லன்னா உங்க பிள்ளைகள் யூஸ் பண்ண கிளியாம இருக்கிற நல்ல ட்ரெஸ் கொடுக்கலாம். நான் அநேகருக்கு அப்படி கொடுத்திருக்கிறேன். இதை நாம் கையாள வேண்டும். இது தேவனுக்கு பிரியமான செய்கை. 2வது காரணம் பாத்தீங்கன்னா, வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். இன்னைக்கு பாருங்க, வியாதியஸ்தரை பாக்குறதுக்கு ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, தவறான செய்கை செய்கிறார்கள்.
வியாதிப்பட்டிருக்கிறது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு மனநிலை. ஏன்? வேதத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறார்? மூப்பர்களை அழைத்து அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபித்தார்களானால் அதிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்ம செய்யறதுக்கு மனநிலை இல்ல. என்ன, என்னை அசிங்கமா நினைப்பாங்க, நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் வியாதிப்படுகிறேன். வியாதி ஊழியக்காரரும் கிடையாது, பூலோகத்துல சுவாசிக்கிற எல்லா மனுஷனுக்கும் வியாதி வரும். ஒரு சிலருக்கு கிருபையினால வராம இருக்கும். எல்லாருக்கும் பலவிதமான வியாதிகள் இருக்கிறது. ஒரு நாள் அது பிரதிபலிக்கும். ஆனா நம்ம அதை சொல்லி ஜெபிக்கிறதுல ஒண்ணு தப்பு கிடையாது. அல்லது வியாதியஸ்தருக்கு போய் ஆறுதலான வார்த்தை சொல்லணும். எப்படின்னா, நம்ம வேத வார்த்தை மூலமாய் அனுபவித்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க எப்படி விடுதலை அடைந்தீங்களோ அதையும் நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய விசுவாசம் வளரும். அவங்க தேவ வசனத்தை பிடித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல காரியங்களை நீக்கி சுத்திகரிக்கின்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது அதை அபியாசிப்பார்களானால், அதை விசுவாசிப்பார்களானால் அவர்களுக்குள்ள அந்த கிரியையை தேவ பரிசுத்தாவியானவர்களால் நடத்த முடியும். அதை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? வியாதியஸ்தரை சந்தித்து விசாரிக்க வேண்டும். மூணாவது காரியம், காவலில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கட்டுகள்ல நிறைய பேர் என்ன கட்டுகள்ல இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மன சோர்ந்து போய் வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, காவல்ல சிக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், பணத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி கடனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார். அவங்க காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் அவர்களை கண்டு விசாரித்து அவர்களுக்கு நம்மளால முடிந்தால் பிசிக்கலா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம், அல்லது பொருளாதாரத்துல ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணலாம். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்களை பார்க்க போக வேண்டும், வியாதியஸ்தர்களை பார்க்க போக வேண்டும். கட்டுண்டவர்களை போய் பார்த்து ஆறுதலான தேவ வார்த்தை மூலமாய் நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி தேவ வார்த்தை கொடுப்பாரு? அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்க எனக்கு தெரியலாண்டவரே, ஆவியானவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆவியானவர் நம்ம தியானிச்ச வார்த்தைகளை பகுதியை நம்ம ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துவார். அது அவங்களுக்கு உயிர்ப்பிக்கிறதாயிரும், அவங்களுக்கு விடுதலை தருகிறதாயிரும். இதை செய்யலாமாங்க? நல்லா பாருங்க, இந்த பூலோகத்துல எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியாது. நாட்களை நியமித்திருக்கிறவர் கர்த்தர். நம்ம பூலோகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்னைக்கு முடிச்சிருக்க, என்னைக்கு தீர்மானம் பண்ணிருக்கிறோம் அந்த நாள்ல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா அதுக்கு முன்பாக வாழ்கிற நாட்களிலே தேவனை சந்தோஷப்படுத்தி, தேவனை பிரியப்படுத்தி, தேவனுக்கு பிரியமான செய்கைகளை நான் செய்து வாழ்கிறேன் என்றுதான் பார்க்கணும். அந்த மூணு காரியம். அப்ப வஸ்திரம் கொடுக்கணும், வியாதியா இருக்கிறவங்களை விசாரிக்கணும், காவல்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆக்குறதுக்கான உதவி கரங்களை நம்ம நீட்டுகிறவர்களாயிருக்கும். இந்த மூணு செய்வோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்போ கிரியைக்கு தக்க பலன் தேவன் தர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா இந்த பூலோகத்துல இந்த நற்கிரியைகளை நம்ம செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நம்ம குறைவுள்ளவர்கள் தாங்க, பலவீனமானவர்களாக நம்மளால முடியாது. ஆனா பரிசுத்தாவியானவர் உதவியோடு கூட நம்மளால மேற்கொள்ள முடியும். கேட்கலாமா தேவனிடத்துல? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையும் வாழ்க்கையில இந்த செய்தி மூலமாய் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கு. மூணு காரியத்தை எங்க வாழ்க்கையில இந்த பூலோகத்துல வாழ்றதுக்குள்ள நாங்க செயல்படுத்தி உமது மகிமையை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. நீர் விரும்புகிறீர், உமது சித்தம் இதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதன்படி செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. உமது கிருபையினால எங்களை நடத்துங்க, உமது வார்த்தையினால எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய சந்தேகங்களோ இல்ல ஏதாவது ஆலோசனை தேவைன்னா என் நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் யூடியூப்ல வருது. யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.